ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஏற்காட்டில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஸ்வீட் ராஸ்கல். இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. எல்லோரும் போயிருக்காங்க. நம்ம நைட் டைமில் போயிருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்ட்ரன்ஸே ரொம்ப லைட்டிங்கோட நல்லா இருந்தது. என்ட்ரியே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட இங்கே எழுதியிருக்க நிறைய வேர்டிங்ஸை வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் கட்டாயம் போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இங்கே எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் ஒவ்வொரு நல்ல வேர்டிங்ஸு, கோட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. அது படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஃபன்னியாக கூட இருக்குது. ஆம்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லியிருந்தாலும் எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. திரும்புகிற பக்கம் எல்லாமே நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு, நிறைய டெக்கோ ஐட்டம் நல்லா இருந்தது. இந்த டெக்கரேஷன் வால்லாம் இருக்க பெயிண்டிங்ஸு, அதில் உள்ள டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நிறையா யூனிக் பீஸ்லாம் இருந்தது. இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் இதெல்லாம் பார்த்துடாத யூனிக் பீஸாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்குள்ளேயே ஒரு பெரிய மரத்தையே வச்சுருக்காங்க. இந்த மரம் நட்டு வச்சுருக்கதை பார்த்தாலே ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள சென்டரில் இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே நிறைய வந்து அனிமல்ஸ் இருக்குது. பெட் அனிமல்ஸ் நிறையா இங்கே வச்சுருக்காங்க. டாக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஒரு ரெய்னி டைமில் நைட்டு போயிருந்தோம். அதனால் ப்ரீ ஆர்டர் எடுக்காமல் அன்னைக்கு அப்போவே ஆர்டர் எடுத்தாங்க. அப்போ வந்து அவ்வளோவா கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. நம்மளுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு நம்மளுக்கு டைம் சொல்லிடுறாங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு வந்தால் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ வந்திருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் தேவைப்படும். நம்ம ரெஸ்டாரண்ட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாச்சு. எல்லாம் லைட்டிங்கோட ரொம்பவே நல்லா இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. சீட்டிங் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கிளன்லினஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா டாக் அந்த சைடு ஓடிட்டு வருது, வைக்கிது. அங்கே அதோடைய ஷெல்டரும் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்புறம் டவ்வு, ஹென்னு எல்லாமே இருக்குது. அதோடைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த இடத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் நம்ம இதாக பார்க்க முடியாது. இத்தனை அனிமல்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். எந்த விஷயத்தையும் டக்குன்னு நம்ம குறையும் சொல்லிட முடியாது. இவ்வளோ அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை நல்ல ஒரு பெட் அனிமல்ஸோடையும் நல்ல ஆம்பியன்ஸோடையும் நல்ல ஒரு ஃபுட்டு கொடுக்குற இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அதோடைய ப்ளஸ்ஸுங்கெலாம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். என்னுடைய சஜஷன் என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டை வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு இதோடைய மோட்டோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வந்து ஐடியாவை நினச்சி பார்த்தாலே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்க்கலே அவர் நினச்சி பார்த்த விஷயம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இது வந்து 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் இல்லை, ஆனால் அதோடவே அதிகமாக அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இதில் நிறைய அட்ராக்டிவான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இடம், பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடம், அதோட ஃபுட்டெல்லாம் பார்க்கல ஃபுட்டுமே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்திருந்தது. இதை பார்த்து தான் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாருமே மார்னிங் டைமில் போய் எடுத்திருந்தாங்க. நாங்கள் நைட் டைமில் போய் எடுத்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் மழை வேலை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஆம்பியன்ஸு, இந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் நாங்கள் மட்டுமே இங்கே சுற்றிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா பழைய காலத்து பொருட்கள்லாம் இருந்துச்சு. தராசு அதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. அந்த தராசெல்லாம் இங்கே இருக்குது. இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு இந்த தராசெல்லாம் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்மளால் காமிக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சுற்றி பார்த்தா எல்லா இடத்துமே அப்படியே வந்து நிறைய எழுதி வச்சுருந்தது. எனக்கு ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்னு நினச்சா, இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு
பேச்சுலரோடைய வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அங்கங்கே கிறுக்கி வச்சு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்கள் பிடிச்சதெல்லாம் ரசித்து ரசித்து எழுதின மாதிரியும் பிடிச்ச விஷயங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் பாய்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப வந்து ரசித்து உருவாக்கின ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு நல்ல மனுஷனோட நிறைய மெமரிஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க மனசு அடி ஆழத்தில் இருந்ததெல்லாம் ஒரு நல்ல விஷயமா எழுதி மற்றவங்கள அது மூலமாக சிரிக்க வச்சு அது மூலமாக சிந்திக்கவும் வைக்கிற விஷயமாவே தெரிஞ்சிச்சு. இது மூலமாகவே இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் வந்து நல்ல ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபுட்டு நம்மளுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து எக் தோசை வாங்கியிருந்தோம், ஃபிஷ் கறி வாங்கியிருந்தோம். இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இனி என்னென்ன அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னா இதுடைய சைஸ் தோசைவே ரொம்ப பெருசாக இருந்தது. இது ஒன்று சாப்பிட்டுட்டாலே மற்ற விஷயத்த நம்ம சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. நல்ல வேளை 2 தோசை ஆர்டர் பண்ணோம். அதை 4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், அப்போ தான் மற்ற ஐட்டம்லாம் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சாப்பிட ரெடி ஆயாச்சு. இதிலிருந்து நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ அதிகமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போகையில் நம்ம ஆர்டர்ஸை வந்து கொஞ்சமாக பண்ணணும். அப்போ சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டதை அதுக்கடுத்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நிறையா வெரைட்டியான ஃபுட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நாங்கள் எப்போதுமே குறைவாகவே ஆர்டர் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் மற்ற விஷயங்களையும் நாங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும். எக் தோசை நல்லா இருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது, எக்கு நிறையா வச்சுருந்தது. ஃபிஷ் கறி சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபிஷ்ஷு ஒவ்வொன்றும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எப்படி சொல்கிறது பட்டர் மாதிரி உள்ளே போச்சு. அந்த அளவுக்கு ஃபிஷ் கறி நான் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த ஃபிஷ் கறி அளவை பாருங்கள், பெரிய பவுல் தாங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் பெரிய பவுல் தான். கிட்டத்தட்ட 6 பேர் இதை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்ல திக்காகவும் நிறையா ஃபிஷ்ஷும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது 2 சாப்பிட்டாலே நம்ம வயிறு நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ இன்னும் மற்றதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ ஹெவியாக இறக்க முடியுமோ அப்படியே இறக்கிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சால்மன் ஃபிஷ்ஷு. அது ப்ரான் ஃப்ரையும் நம்ம வாங்கியிருக்கோம். சால்மன் ஃபிஷ் வந்து ரொம்பவே பெருசாக இருந்தது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. 2 வகையான சட்னிஸ் கொடுக்குறாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கெச்சப்பை வச்சு மைனஸை வச்சு எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. நிறைய ஆனியன்ஸ் கொடுக்குறாங்க, டொமேட்டோவாக இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம். ரொம்ப யாமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். இது உட்காந்து சாப்பிட்றதுக்கே நிறைய டைம் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்தது. இது நீங்கள் கட்டாயமாக நீங்கள் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணும்போது ஒரு குரூப்பாக போங்க, போய் உட்காந்து நல்லா பேசி இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஃபுட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளால் ரொம்ப சாப்பிட முடியாததுனால நம்ம கொஞ்சம் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அதில் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பெப்பர் சிக்கனும் ப்ரான் கிரேவியும் ஆர்டர் பண்ணோம். ஒரு எக் தோசை ஆர்டர் பண்ணோம். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் நைட்டு ரொம்ப இன்னும் அதுக்கப்புறம் பசிச்சிச்சின்னா ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுன்னா அப்புறம் சாப்பிட்லாம், இந்த டேஸ்ட்டை நம்மளுக்கு விடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வாங்கி பார்சல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாமே நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டோம். அது மட்டும் இல்லை, மொஜிட்டோவும் வேறு வாங்கி குடிச்சிட்டோம். கண்டிப்பாக நைட்டு டைமில் வந்து மொஜிட்டோ இங்கே ஏற்காட்டில் வாங்கி குடிக்காதீங்க. அந்த அளவுக்கு மழை இருந்தது, அதே நேரம் ரொம்ப கூலாகவும் இருந்தது. அது குடிக்க முடியாமல் குடித்து நாங்கள் திக்குமுக்க ஆகிட்டோம். இது மற்ற இடங்கள் மாதிரி குறைவான கொஞ்சம் அளவு சின்ன கிளாஸில் உள்ள மொஜிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நாங்கள் 4 இது ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தா ரொம்ப பெரிய கிளாஸில் இருந்தது, நம்மளால் குடிக்கவே முடியல. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து எல்லாருக்கும் பிடிக்குதோ இல்லையோ, லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஆம்பியன்ஸ் அழகாகவும் ரொம்ப லோன்லியாகவும் எல்லாருமே ஆள் இல்லாத இடத்துல இருக்க அவங்க விரும்புவாங்க. எங்கே வந்து ஃபுட்டை வந்து ஒரு ஜூஸையோ ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும். பாருங்கள்,
ஒரு பெட் அனிமல். இங்கே ஒரு டாகி இருக்குது பாருங்கள். இந்த டாகி வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிட்டு இருந்தது. கொஞ்சம் சின்ன பசங்க வந்து பயப்படுவாங்க, சில பேருக்கு வந்து ரொம்ப பயம் இருக்காது. அந்த அளவுக்கு இது வந்து நம்மளா அந்த அனிமல்ஸ் எல்லாம் சுற்றிட்டு தான் இருந்தது. இன்னொரு சஜஷன் அது என்னென்னா, அந்த பெட் அனிமல்ஸுடைய வந்து வச்சுருக்க வந்து அதோடைய ஷெல்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இல்லை. அது வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா பராமரித்தா இந்த இடமே பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராகவே இருக்கும். இங்கே ஆல்கஹால் இருக்கா என்னன்னு தெரியல, நிறைய பாட்டில்ஸ்லாம் இருந்தது. இது பார் மாதிரி தோன்ற மாதிரி ஒரு சைடு தெரிஞ்சாலும் அது நிஜமான ஆல்கஹாலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயும் இல்லை அவங்க ஃபேமிலிலேயும் யாருமே ட்ரிங்க் பண்ணது கிடையாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அப்புறம் என்ன, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அங்கே எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் மூட போகிறோம், நீங்கள் வெளியே கிளம்புங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிற வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம கிளம்புனோம். நாங்கள் கிளம்புறப்போ அவங்க ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு எங்களோடய சேர்ந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டது செரிக்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ஏற்காட்டில் உள்ள லேக்கில் ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏற்காட்டை பற்றி இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறையா பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நிறையா பார்ட்டாக போட்டிருக்கேன் பிரித்து. அதுலேயும் நான் பார்க்காத இடங்களை இப்போவும் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்களுடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் விலாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எந்தெந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக சொல்லிக்கிறதே கிடையாது. ஆனாலும் இது கண்டிப்பாக இப்போ தேவைப்படுறதா இருக்குது. அப்போ தான் நம்மளுடைய சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த ரிவ்யூவை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபுட்டை போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் ராஸ்கல் பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.